ஃபேஸ்புக்கில் மே 5 2025 அன்னைக்கு நான் போட்ட போஸ்ட் இது. என்ன போட்டிருக்கேன்? விமர்சிக்க வேண்டாம். யாரை? விஜயை. என்னன்னு சொல்லியிருக்கேன்? 2026 எலெக்ஷன் முடியும் வரை விஜய் அவர்களை விமர்சிப்பதை தள்ளி வைப்பது நல்லது. எதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன்னா, ஒரு தேர்தலையாவது சந்தித்தால்தான் அவருக்கும் அரசியல் புரியும், நமக்கும் அவரை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது புதுசாக ஒருத்தர் அரசியல் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே கண்மூடித்தனமாக அவரை நாம் விமர்சிக்க தேவையில்லை. அவர் நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்லணும், இல்லைன்னா அவருடைய செயலில் செஞ்சு காமிக்கணும். அப்போது அது வரைக்கும் நாம் கண்மூடித்தனமாக அவரை விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட்டை போட்டேன். அதே போல் இந்த முடிவை நான் கரெக்டாக இதுவரை ஃபாலோ பண்ணினேன். ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இனி அவருக்கான வாய்ப்பை மக்கள் பெருவாரியாக வாரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை அவர் எப்படி பயன்படுத்த போகிறாரு, இதை வச்சு அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு, அதனால் நமக்கு நடக்கிற நன்மை என்ன, தீமை என்ன, அதை பொறுத்து அதை வச்சு அது சார்ந்து விமர்சனங்களை கண்டிப்பாக இனிமேல் வைப்பேன். அது ஆரோக்கியமானதாகவும் நல்ல நோக்கத்துடனும் தான் இருக்கும். நல்லது செய்தால் நிச்சயமாக பாராட்டுகள் கிடைக்கும். அதில் ஏதாவது தவறு நடந்தால் நிச்சயமாக கடுமையான விமர்சனங்களும் வைக்கப்படும். விஜய் சந்திக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனையும் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் சந்திக்கிற ஒவ்வொரு பந்து மாதிரி தான். அவர் அந்த பாலை சிங்கிள் அடிக்க போகிறாரா, அல்லது 4 அடிக்க போகிறாரா, இல்லை டக் அவுட் ஆக போகிறாரா, இதையெல்லாம் அவருடைய பேட்டிங்கை பொறுத்து தான் நம்ம விமர்சனங்கள் அமையும். ஸோ கிரவுண்டில் இறங்கி பேட்டிங்கை பிடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்மளுடைய கமெண்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டு பேட்டிங் விஜயண்ணா. ஆல் த பெஸ்ட்.